ஒரு மினி பொங்கோயில் கட்டளை போட்டுட்டாங்க. அந்த கட்டளை போட்டதுல தான் என் குடும்பம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்னாளுக்கு வருத்தி வந்து நிக்கிறாங்க. வந்து நிக்க சொல்லி பார்க்கலாம் இல்லையா? தாய் கட்டு போட்டது உண்மைதான். கட்ட தெரிஞ்சு கச்சேரி மீது விட்டாச்சாயா, ஒண்ணு பயப்பட மாட்டேன். அடியான சிக்கல்ல சிக்கி நிக்குது, அந்த சிக்கலுக்கு விடக்கூடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. உயிர் பாதை வந்துருமா? மரபொருளா சொல்றது புரியுதா? அதனால ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துருமா அப்படின்னு வந்து பயந்துட்டு நிக்கிறியா? இல்லையா? ஊரோட ஒத்து போகாம இன்னைக்கு ஊரோட தள்ளி நிக்கிது பாத்துக்கியா? சரி, என்னை நம்பி வந்துட்டீங்களா? எடுத்து கூட வரணும், பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். அது போகும். சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறியா? உங்க பிரச்சனைக்கு நான் கூட வந்து நிக்கிறேன். தகுதிமப்போம் புரிஞ்சுதா? குடும்ப ஏட்டுல பல குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறியா? தேவாதி பிரச்சனையும் முடிச்சாச்சு. எல்லாரும் மங்கமா கோட்டை மாத்தர அதை கை மாத்தி தரப்போம். சொன்னது புரிஞ்சுதா? புரியுது இல்ல? உடச்சு பேசணும் பேச. ஓ, இன்னைக்கு நோவு நொடி ஒரு பக்கம், இல்லத்துக்குள்ள வருமானம் இந்திய ஒரு பக்கம். தேவாதி கையில் இல்ல, இல்லத்துக்குள்ள வருமானம் பத்த மாட்டேங்கிறாயா? கெட்ட கெட்ட கணா அடியானை முடக்கி பட்டியை முடக்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது தெரியாம முடிச்சுட்டு நிக்கிற. மருத்துவ ரீதியா போனா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இல்லையா? இன்றைய நல்லது பண்ணி என் பட்டியல நடைவெட்டி கொடுன்னு வந்து தங்கம் கேட்டுட்டு நிக்குது. அது போக நீ ஆதாய விஷயம் சில விஷயத்தை கேட்டுட்டு நிக்கிற. பூமி பிரச்சனை பாத்துக்கலாமாயா? கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் மொண்டிக்கேட்ல போட்டு வச்சுக்கிறாங்கப்பா. நல்லபடியா நடைவெட்டி கொடுத்துருப்போம். அடியானுக்கு நோவு நொடியாயா? இந்த நோவு நொடி நல்லது பண்ண முடியல. மருத்துவ ரீதியா போனா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா 1000 மருத்துவத்தை பார்த்தாச்சு, நல்லது பண்ண முடியல. 1000 தேவாதி கும்பிட்டாச்சு, நல்லது பண்ண முடியல. இப்ப கட்டு போட்டு நிக்குது. உண்டாலியா தாயி? நடக்க முடியல, எந்த விதத்திலையும் தொழிலும் செய்ய முடியல, இல்லமும் முடங்கி நிக்குது. இது நல்லது பண்ணி கொடுன்னு வந்து கேட்டுருக்கியா? இது செய்வன கட்டு. புரியுதா? புரியலையா? இது நோவு நொடி அல்ல. கட்டை உடைக்கிறனாயா? இவன் நல்லது பண்ணி தேவட்டில் நிறுத்தி காமிக்கிறனாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அது போக இல்லத்தில் இருக்கிற சிக்கலுக்கு கூட வந்து நிக்க போதுமா? அப்படி அடியா இத ஒண்ணு தனி வச்சு போட்டு தேய்ச்சு போ வரம்போ. அடியா, இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு தொழில் அமைச்சாச்சாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். தொழில போய் நீ பாரு. ஒன்னாளுக்கு நோவு நொடி, இல்லத்துக்குள்ள வருமானம் பத்த மாட்டேங்குது. இப்படி பல விதத்துல வந்து நிக்கிறியாயா? நான் இருக்க கூட வந்து நிக்கிறேன். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு மாற்றத்தை கொடுத்தர புடிச்சுக்கோ. நான் மீட்டு தர தெரியுமா? புரிஞ்சுதா? இன்னையிலிருந்து கூட வந்து நிக்கிறனாயா? தொட்டதெல்லாம் நீ ஜெயமாக. புரியுதா? காரியத்துக்கு கூட வந்து நின்ற புத்தும் போட்டு கொடுத்தர. இத சொல்வாக்கு போச்சு. பிரச்சனைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு கலாறு பண்ணிரோனு, கோடு போட்டுறோனு, வரப்பு போட்டுறோனு, பக்கத்துல சிக்கலா நிக்குது. அது தேவாதி பிரச்சனை. இதனால எந்த விதத்துல சிக்கல் வந்து நிக்காது. அது தனியா பிரிச்சு கொடுத்துறனாய போதுமா? பிரிச்சு உண்றதுன்னு அவிகளுதுன்னு அந்த தேவாதிக்கு சேர்ந்தது தேவாதி கொடுத்தலாம், உனக்கு சேர்ந்தது உனக்கு கொடுத்து பங்கம் எல்லாரும் முடிச்சு கொடுத்த போதுமா? அதே மாதிரி நல்ல காரியம் தேடி வந்து பிடிச்சுக்கோ. பெங்களூர் ஒரு சமாளிக்கிறியா? நான் எப்படி இந்த கத்தி போன மேல நிக்கிறனோ அதே மாதிரி நிக்கின்ற பட்டி ஊசி போன மேல நிக்குதாயா? இல்லையா? இன்னைக்கு வருமானம் தடைப்பட்டு போச்சு. தொழில் ஜே நடத்திட்டு இருந்தது இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போச்சு. இதுல என்ன பண்றது ஏது பண்றது தெரியாது முடிச்சுட்டு நிக்கிறியா? இன்னையிலிருந்து அந்த இருந்து தொழிலை பறிக்கலாம், செல்வாக்கையும் பறிக்கலாம், அள்ளிப்படி வந்து போடலாம். போதுமா? இதுக்கே சேவ வேண்டியவா நல்லது பண்ணி கொடுத்துருக்கிறேன். புரியுதா? 1000 நோவு இருந்ததாயா? நல்லியா? இன்னைக்கு எப்படி கூட நிறுத்திக்க பாரு. ஏமா நில்லு, மத்த நான் பாத்துக்கிறோம்.
தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கோ. இந்த பாதை இல்லத்துல உண்டை கையை இந்த தாய் இதை மேல் கைகள்லாம் தேய்ச்சி தனி பார்த்து போடு. நல்ல பண்ணி போடுறேன் போதுமா. கல்யாணம் நடக்கணும், நல்லபடியா நடக்கணும். கல்யாணம் தவிர்த்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி ஒரு தங்கம் வந்து நிக்குதா நிக்குது பொன்னாளுக்கு. தாயி அடியா அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட்டு நிக்க கூடாது. புரியுதா? இது நாள் வரைக்கும் நீ 1000 தேவாதி கும்பிட்டு இருப்ப, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல. புரிஞ்சுதா? என்னை நம்பி கும்பிடுறது இப்ப வந்து நிக்கிறேன். உண்டா இல்லையா தாயி? தங்கத்துக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், இருக்கிற சிக்கலுக்கு விடக்கூடும் வந்து கேட்டு பிடிக்கிறேன். என்னை மழை போல நம்பி இல்லாயா நான் சொன்ன கெடுக்குள்ள காயத்தை முடிச்சு கொடுக்கணும் தாயி. புரியுதா? அதே மாதிரி வேலையை விண்ணப்படுத்த வேண்டாமப்பா. இன்னையில இந்த மாற்றம் கொடுத்துற வாரம் தேடி வந்து முடிச்சு போடு. வரும்போ அப்படி போய் ஒன்னா கவலைப்படாத, நான் இருக்கிறேன்யா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் பட்டி கூட வந்து நிக்கிறேன். இது நாள் வரைக்கும் நீ 1000 கஷ்டம் 1000 ஜோதனை இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லை. உண்டா இல்லையா தாயி? வெள்ளாம இருந்த பட்டி இன்னைக்கு வெறும்பட்டியா நிக்கிறாயா. இன்னைக்கு வெறும்பட்டி வெள்ளாம்பட்டி பண்ண தகுதிமான இன்னையிலிருந்து கூட வந்து இந்த அமாவாசைக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்தனாயா. பாலால் ஜெல்வத்தை கொடுத்து கட்டுவத்தில முகபத்தில வச்சு உன்ற வட்டி பால் பார்த்து கொடுத்தனாயா. இது சத்திய வாக்கு. இன்னும் எண்ணி 72 மணி நேரத்துல இந்த இல்லத்துல ஒரு நல்ல செய்தி வருது, பயன்படுது. புரியுதா? அடியா அங்கார கருப்பு கோட்டையில இன்னைக்கு அலங்காரமா இந்த பட்டி இன்னைக்கு கொஞ்சம் அலங்கோலமா போயிடுதப்பா. இல்லையா? ஒட்டிமாக இன்னைக்கு தலையை வெட்டுறாங்கப்பா. இல்லையா? வட்டி ஒரு சாணம் ஏறினா ஒரு முளம் இருக்குது, ஒரு குணம் வந்தா 10 குணம் தெண்டமா நிக்குது. இல்லத்துக்குள்ள எல்லாமே கீரி பாபமா நிக்குது. பட்டிக்குள்ள நீ செய்யறதும் சரி மத்ததுக்கும் சரி இன்னைக்கு எல்லாமே ஒரு வெள்ளாமை காணாம். இல்லையா? அதனால இதை நல்லபடியா பேச வச்சு என்ற வட்டியை பால் போல பெருக்கி பால மரபெல்லாம் பேசிக்குவார். பாலாறு ஜெல்வத்தை கொடுத்து கட்டுபத்தில முகபத்தில வச்சு என்னை காப்பாத்தி குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? நீயும் 1000 பக்கம் போய் கையேந்தி பார்த்தேன், என்ற பங்காளிகிட்டையும் போய் பார்த்தேன். உண்டா இல்லையா? எங்கேயும் காரியம் நடக்கல. கடக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்கிறேன். பயப்படாத. சொப்பனத்துல வந்து சில ரகசியத்தை சொல்றேன். புரியுதா? உங்க சொப்பனத்துல இங்க வேண்டாம், உடைக்க வேண்டாம். சொப்பனத்துல வந்து ஒரு ரகசியம் சொல்றேன். அந்த ரகசிய பிரகாரம் செய்ய விளையாட வச்சு வேடிக்கை காமிச்சிடுறேன். பட்டியை பால் போல பெருக்கி பாலான் ஜெல்வத்தை கொடுத்து முதல்ல அந்த சிக்கலுக்கு கூட கொடுத்துறேன். போதுமா? நாங்க கருப்பம் கோட்டையில இன்னைக்கு காரியம் மத்தனை இன்னைக்கு கை கூடாது நிக்கிறேன். உனக்கு எடுக்கிற வீடு உனக்கு பொன்னாளுக்கு இல்ல, கேட்க வந்தது பொன்னாளுக்கு, சொல்றது உனக்கு. புரியுதா? இன்னைக்கு உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன். இல்லையா தாயி? ஒண்ணு கலக்க வேண்டாம், இன்னும் சிலதெல்லாம் உடைக்க வேண்டாம். நான் கூட நிக்கிறேன்னாயா, பயப்பட வேண்டாம். பொன்னாளோட வந்து நெல்லு, மற்றதை நான் பாத்துக்கிறேன். தாயி உனக்கு எடுக்கிறேன் பாரு, இந்த புடிச்சுக்கோ கொடு இல்லத்துல போய். தாயி இந்த ஆங்கார கருப்ப நான் இருக்கிறனாயா இல்லத்துக்குள்ள சேதாரமாய் நிக்குது. காரியம் அத்தனை இன்னைக்கு விண்ணம் பட்டு நிக்குதாயா. மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா திசமாயி போச்சு. அந்த திசமாரி போனது கொண்டு திசையோட்டி கொடுத்து என்ற வட்டியை நிறத்த வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். எல்லாம் கேட்பார் பேச்சு கேட்டு இன்னைக்கு விண்ணம் பட்டு போச்சாயா. உடனே தாயி இதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். பயப்பட வேண்டாமாயா. அதுபோல சில சூது நடந்து போச்சு. புரியுதா? அத்தனை வரைக்கும் ஒரு வட்டிய தேவி கூடாட்ட மாத்தி தகுதி. புரியுதா? வாழ கப்பிக்க கட்சி விட்டுலாம் போட்டு சேர்த்து சேர்த்து போறனாய முடிச்சு கொடுத்துற. போதுமா? போறோம். அடியா தாயி தீராத குறையோட வந்து நிக்கிறிய. இல்லையா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நான் எப்படி கத்தி முனை மேல நிக்கிறனோ அதே மாதிரி இன்னைக்கு உன்னோட வட்டி ஊசி முனை மேல நிக்குது. இன்னைக்கு குறையோட வந்து நிக்குதுன்னு சொல்றேன். புரியுதா? 1000 தேவாதி கும்பிட்டாச்சு, 1000 மருத்துவத்தை பார்த்தாச்சு, எங்கெங்கயோ போய் கையேந்தியாச்சு. இன்னைக்கு பேர் வழங்க மாட்டேங்குது. பேர் வழங்க வச்சு வம்சாவளிக்கு எனக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா. மருத்துவ ரீதியா போனா என்னென்னமோ சொல்றாங்க, மற்ற ரீதியா போனா என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு என்ற தங்க 2 பயந்துட்டு நிக்குதா. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே குறையில நீ தகுதிமான. புரியுதா தாயி? என்னை நம்பி வந்தாச்சு. இந்த ஆங்கார கருப்ப கூட வந்து நிக்கிறனாயா உனக்கு வயிறு நிறைய கனி அடிச்சு வாக்கிட்டு குத்தர போட்டு கொடுத்தலாமாயா. புரிஞ்சதா தாயி? இது அப்படி இப்படிம்பாங்க, அதெல்லாம் ஒண்ணுமில்லை. என்னை முழுமனச்சோட நம்பி நில்லு. புரிஞ்சதா தாயி? அது போக வருமான ரீதியா உள்ள ஆளு வெளிச்சிருச்சு நிக்கும். உண்டா இல்லையா? அது போக சில சிக்கல்ல சிக்கிட்டு அதுல இருந்து மேல முடியாது முடிச்சுட்டு நிக்கிறீங்க. பயப்பட வேண்டாம். வர்ற வாரமே உனக்கு நல்ல செய்தி தந்தலாம்.
நீ பட்டி முடங்கி போச்சாப்பா, பட்டி முடங்கி போச்சு இல்லையா? நீங்க ஆகாத பழக்கத்துல அனுபவமா போய் இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாத நீ மருத்துவ ரீதியா பார்த்தாச்சு, மந்திர ரீதியா பார்த்தாச்சு, ஆண்டவர் தேவாதி ரீதியா பார்த்தாச்சு, எங்கேயும் போய் நல்லது பண்ண முடியல. கட்ட கூட நீ நம்பி வந்து நின்று அந்த தங்கத்தை காப்பாற்றி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அடியா அவனே அவனுடைய ஆயில அவனே கையில வச்சிருக்கிறான் ஐயா. உண்டு சொல்லி இல்லைன்னு அது ஆயுசுக்கு பங்கம் வராம காப்பாத்தி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அந்த பழக்கத்திலிருந்து மீட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். பயப்பட வேண்டாம் ஐயா, இன்னும் சில குறையெல்லாம் போட்டுட்டு நிக்குது. அந்த கோழி கத்தனை கூட வந்து நிக்கிறேன். நாங்க இருக்கிற பெண்ணிலிருந்து உனக்கு உத்தரவு போட்டு கொடுக்குறேன். வா இந்த அவளுக்கு அடுத்து ரசம் போட்டு கொடுத்துரு, அந்த சொல்லி தலை தேய்ச்சி தண்ணி பார்த்துட்டு மற்றதை நான் பார்த்துட்டேன். போகிறோம் ஐயா. அங்க கருப்பம் கோட்டையில காரியத்துக்கு உத்தர கேட்டு வந்து நிக்கிறா இல்லையா? நீ 1000 பக்கம் போய் எழுதி பார்த்துட்டேன், கை கூட மாட்டேங்குது. இதை நல்லபடியா தீர்ப்பு கொடுத்து இது எனக்கு முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு முடிச்சிடலாமாப்பா. நான் இருக்க தகுதிமான இல்ல. உங்க வட்டிக்கு பால் வாத்து கட்டு வத்துல முகவத்திலே வச்சு உங்க காரியத்தை முடிச்சு ஜெயிச்சு போடலாம். போதுமா? அது போக சில ஆதாய விஷயத்துல கொஞ்சம் ஏமாந்து நிக்கிறியா? அதுவும் கை போட முடியாம இன்னைக்கு அதை வாங்கிட்டு நிக்கிறேன் இல்லையா? அது போக படுத்தா கெட்ட கெட்ட கெண்ணா இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத நிக்கிறேன். இந்த 3 பிரச்சனை முடிச்சு போடலாம். முதல் அந்த பிரச்சனையெல்லாம் முதல் கை கொடுத்துடலாம். காரியத்தை எப்படி தங்கமா முடிக்கிறேன்னு பாரு, முடிச்சு அதை கைப்பற்றி போடலாமா? போதுமா? ஒரு உத்தரவும் காமிக்கிறோம்.